வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நியூ வியூவர் இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ் செலக்ட் பண்ணவங்க ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ் அட்டன் பண்ணவங்க ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ் அன்னைக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு அங்கே ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு வந்தவங்க. ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி ஸ்லைடிங் 2 வந்து கட்டாயம் நடக்க போகுது. நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்கிறது, சார் எங்களுக்கு இந்த வேக்கன்சி வந்து இன்றைக்கி ஃபில் ஆகி நியூ சீட் அலாட்மெண்ட் வருமா அப்படிங்கிறது. இந்த ஸ்லைடிங்கில் நிறைய பேர் வந்து, சார் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் அட்டன் பண்ணப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு ஃபஸ்ட்டில் எந்த காலேஜ் அலாட் ஆச்சோ அதே காலேஜ் தான் எனக்கு ஸ்லைடிங் 1 கிடச்சிது. திரும்ப ஸ்லைடிங் 2லேயும் அதே காலேஜ் தான் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லை மேலே எனக்கு வேறு ஏதாவது நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த தடவை வந்து ஸ்லைடிங்கில் நல்ல காலேஜ் மேலே இருக்க காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அஸ் பர் யுவர் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் கொடுத்துருக்கிற கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை வச்சு அதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் கொடுக்குற கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸாக உங்களை டிசைட் பண்ண போகுது, உங்களை சீட்டு டிசைட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் மேலே கொடுத்துருக்க கேம்பஸில் எந்த கேம்பஸ்லையுமே சீட்டு இல்லைன்னா அகைன் உங்களுக்கு ஸ்லைடிங் 2லையும் என்ன கேம்பஸ் வந்து ஸ்லைடிங் 1ல் உங்களுக்கு கிடைச்சதோ அதே கேம்பஸ் தான் கிடைக்கும். அதில் சேஞ்சஸ் வராது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன வந்து கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து தான் அங்கே மாறும். ஸோ ஸ்லைடிங் 2ல் ஸ்லைடிங் 1ல் வந்து கிடைச்ச அதே காலேஜ் தான் திரும்ப கிடைக்கிது அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொடுத்துருந்த கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸில் மேலே இருந்த காலேஜில் எந்த சீட்டும் வேக்கன்சி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்து அலாட் பண்ண சீட்டையே அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரும். மேக்ஸிமம் இந்த தடவை கவர்மெண்ட் சீட்ஸ் நிறையா வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய இடையில வந்து இப்போது தனுவாஸ் போயிட்டாங்க, பிஎன்ஓஎஸ் போயிருக்கிறாங்க. இது மாதிரி போயிருக்கப்போ அந்த சீட்டெலாம் வேக்கன்சி ஆகிருக்கும் கட்டாயமாக. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போது அந்த 20,000 பேமெண்ட் ரீஃபண்டபிள் வாங்கிட்டு சீட்டு வந்து காலியாக இருக்கும். ஸோ அந்த பிளேஸுக்கு மற்றவங்க போகலாம், சரிங்களா? அப்போ ஸ்லைடிங் 2ல் இந்த தடவை கவர்மெண்ட் காலேஜ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சார் இன்றைக்கே இந்த வேக்கன்சி ஆனவங்களுக்கு நியூ சீட் அலாட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நியூ சீட் அலாட்மெண்ட் வர்றதுக்கும் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அதை எப்படி இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாகவே வேக்கன்சி ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா 200+ ஒரு 250+ சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னும் வரைக்கும் அஃபிஷியலாக TNAUலேருந்து எந்த விதமான வேக்கன்சி ஸ்டேட்டஸும் வரல. ஸோ இது ஒரு கொஷின் மார்க் இந்த இடத்துல உண்டு பண்ணுது. ஏன் இது வரைக்கும் எந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் வரல? ஏன்னா சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டைரெக்டாக வந்து அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் மெயில் அனுப்பி அதை சொல்லிடுவோமா, இல்லை அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போமா அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களா, இல்லை என்ன அப்படின்னு தெரில. இப்போ வரைக்குமே அதை பற்றின எந்த டீட்டெயிலும் வரல. ஆனால் இருந்தால் கட்டாயமாக இன்றைக்கி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்கும். திரும்பவும் சொல்கிறோம், அது யாருக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்கும்? ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நாட் அலாட்டட்னு வந்த ஹை லெவல் கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு மட்டும், அந்த மார்ஜினில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மார்ஜினில் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக காலேஜ் வந்து ரிஸ்க் தான், புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதை அப்பையிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேக்கன்சி என்ன தான் வேக்கன்சி இருந்தாலும் அந்த ஹை லெவல் மார்ஜின் இருக்கவங்களுக்கு தான். ஏன்னா வேக்கன்சி வந்து இப்போ 200 வேக்கன்சி இருக்குன்னா இதை கட் ஆஃப் வைஸ் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் வைஸ் எல்லாம் பிரித்து பார்த்தா ரொம்ப லீஸ்ட்டாக வந்துடும். ஸோ அந்த ஹைலி கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சீட்டை வந்து அலாட் ஆகும். அதை ஃபாலோ பண்ணிக்கங்க, சரிங்களா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்லைடிங் 2வும் சீட் அலாட் மட்டும் இன்றைக்கி நடக்குது. 19ஆம் தேதி ஆன்லைன் மோடில் நடக்குது. அதே மாதிரி NRI கவுன்சிலிங்கும் இண்டஸ்ட்ரியல் கோட்டா கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி நடக்குது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3, அதாவது இன்றைக்கி ஸ்லைடிங் 2ல் சீட் அலாட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் புதுசாக சீட் அலாட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 22லேருந்து 24 உள்ள. இது NRIக்கும் இண்டஸ்ட்ரியலும் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தான், த்ரூ நேரடியாக யூனிவர்சிட்டி வர சொல்லி தான் அவங்க எடுக்க போகிறாங்க. ஸோ அங்கேயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்க முடிச்சிருவாங்க. அப்போ அவங்க வந்து NRI கவுன்சிலிங்கும் இண்டஸ்ட்ரியிலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே வர மாட்டாங்க. ப்ளஸ் அதையும் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் NRI இண்டஸ்ட்ரியலோட வேகன்சி ஜென்ரலுக்கு வருமானு. ஜென்ரலுக்கு வராது. NRI ஜென்ரலோட வேகன்சி மட்டும் தான் ஜென்ரலுக்கு வரும், சரிங்களா? ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் ஆகிறவங்களுக்கு CV பார்த்திங்கன்னா 22லேருந்து 24க்குள்ளே 22ஆம் தேதியே முடிஞ்சிடும். 22ஆம் தேதி CVயாக இருக்கும். ஸோ இது மாதிரியான அப்டேட் கண்டினியூஸாக கொடுக்குறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.